எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் என்ன கேட்குறீங்க? ஃபஸ்ட்டு என்னை பற்றி கேட்குறீங்க. நான் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் மணப்பாறையில் தான் ஒரு 30 வருடமாக 1994 மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி படிச்சுட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் என் வீடியோ பார்க்குற அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 720 வீடியோக்கள் இருக்குது. நான் ஒரு 7 வருடமாக சாரணிசி அஸ்ட்ராலஜி டிவி அப்படின்ட்டு அந்த இதில் நான் போட்டுட்ருக்கேன். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எல்லாம் என்ன கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகுவை பற்றி கொஞ்சம் நிறையா வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. என்னுடைய அனுபவத்துக்கு என்னுடைய நான் பார்த்த ஜாதகத்துக்கு படி பார்த்துட்டு நான் உங்களுக்கு போடுறேன். என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அதில் இந்த 8ஆம் இட ராகு என்ன செய்யும் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க. ஒரு 8ஆம் இட ராகு தீமையை மட்டும்தான் செய்யுமா, நன்மையை செய்யுமா? அது நாகதோஷம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, நாகதோஷம் மாங்கல்ய தோஷம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நிறையா கெடுதலை ஏற்படுத்துமா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த ராகு எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம சொல்லணுமே தவிர, ஒரே வரியில் 8ஆம் இடத்தில் ராகு இருந்தால் நாகதோஷம் கெடுதல் தான் பண்ணும் அப்படின்னா இல்லை. நான் ஒரு நன்மை பண்ண ஜாதகத்தை, அது என் கஸ்டமரு, இன்னும் அவர் என் தொடர்பில் தான் இருக்கார். அவருக்கு ராகு திசை எண்டை நோக்கி வந்துருச்சு. அவருக்கு நடந்த நிகழ்வுகளை நான் சொல்கிறேன். அவர் விருச்சக லக்னம் தனுசு ராசியில் அவர் பிறந்திருக்கிறாரு. அவருக்கு ராகு 8ஆம் இடம், விருச்சகத்துக்கு 8ஆம் இடம் மிதுனத்தில் இருந்து அங்கே புனர்பூச நட்சத்திர காலில் இருந்து தசையை நடத்துச்சு. அந்த தசை ஸ்டார்டிங் ராகு குரு சனி புத்தி வரைக்கும் அவருக்கு கெடுதல் செய்யலை, ஆனால் பெரிய நன்மைகளை செய்யலை. ஏன்னா அவருக்கு அங்கே ராகு எங்கே இருக்காருன்னா புதன் வீட்டில் இருக்கார். புதன் அவருக்கு 8-11 அவர் அது எங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னத்தில் சூரியனோட சேர்ந்துருந்தது. பொதுவாக ராகு இருந்த இடத்தின் பலனை தான் ஃபஸ்ட்டு செய்யும் அப்படிங்கிறது ஒரு கருத்து உண்டு. ஆனால் அவருக்கு அந்த புனர்பூச நட்சத்திர காலில் இருந்த குரு என்ன கேட்டிங்கன்னா 5ஆம் இடத்தில் அவருக்கு தனியாக ஆட்சியாக இருந்தது, எந்த தீயகரங்களோடும் சேராது. அவருக்கு அந்த புதன் புத்தியில் தான் ஒரு அரசியல் அமைப்பு தொடர்பில் இவர் இண்டிவிஜுவலாக அரசியலுக்கு போகலை, ஆனால் ஒரு அரசியல்வாதி மாதிரி தான் இருந்து நிறைய பணம் காசு சம்பாதிச்சார். வீடு இடம் அது மாதிரி ஒரு புகழ் காரு பங்களாவோட இப்போவும் நல்லா தான் இருக்கார். இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு 12 கட்டத்தில் எந்த இடத்துல இருக்காருங்கிறத நம்ம பார்க்கவே கூடாது. 1ல் இருக்கார் 2ல் இருக்கார் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ஏன்னா 11ல் இருந்து ஒரு நன்மையும் செய்யாமல் ராகுவையும் நான் பார்த்துருக்கேன். அதை நான் ஒரு பின்னாடி ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். 11ல் இருந்த ராகு என்ன பண்ணுது, ஏன்னா 3, 6, 10, 11 இருந்தால் ராகு பெரிய யோகம் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு ஒன் வேர்டு. இந்த லைன் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச லைன் தான். ஆனால் 12ல் இருந்த ராகவும் யோகம் பண்ணுது, 8ல் இருந்த ராகவும் யோகம் பண்ணுது. இது ஏன் அப்படிங்கிறத நம்ம அந்த பெரும்பாலும் ராகு நின்ற அதிபதி உடைய பலன்களை ஃபஸ்ட்டு எடுத்துக்குது. அப்புறம் நட்சத்திர சாரம் எந்த நட்சத்திர காலில் நிற்கிறோ அந்த பலன்களையும் கண்டிப்பாக செய்யுது. நான் அதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்போ இவருக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த 5ஆம் இடத்துக்கு அவருக்கு 5ல் ஆட்சியாகிறதுனால பூர்வீகத்தில் தான் இருக்கிறாரு, பூர்வீகத்தில் தான் வீடு கட்டியிருக்காரு, பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறாரு, இடம்லாம் இருந்து எல்லாமே இருக்குது, குழந்தைகளும் இருக்குது, எந்த அமைப்புகளும் அவருக்கு மிஸ் ஆகலை. சரி, 8ல் இருந்த ராகு எந்த தீமையும் செய்யலையா அப்படின்னா, அவருக்கு இப்போ மனைவியும் இருக்கிறாங்க. இப்போ 8ஆம் இடத்துல இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம், மாங்கல்ய தோஷம், சின்ன உடல் உபாதைகள் அவங்க மனைவிக்கு கொடுத்ததே தவிர மனைவிக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்கல. அவங்க நல்லாவே இருக்கிறாங்க. ஆக
நம்ம இதில் முடிவாக என்ன எடுத்துக்கணும், இந்த ராகுவை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணோம்னா அந்த சார பலனையும் எடுத்துக்கணும், அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டினுடைய அதிபதி பலனையும் எடுத்துக்கணும். அப்புறமா பார்க்கறது, அப்புறம் சேர்க்கை எனக்கு தெரிஞ்சு ராகுவோட சேர்ந்து இருக்கிற கிரகங்களை விட அதனுடைய அதிபதி எங்கே இருக்கார் அதுதான் அதிகமாக நல்ல பலனையோ தீய பலனையோ செய்து அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது நான் இன்னும் கூட உங்களுக்கு இந்த 11 ராகு இருந்து அவருக்கு பெரிய யோகம் ஏன் செய்யலை அப்படிங்கிறதையும் நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். தொடர்ச்சியாக போட்டோம்னா ஏன் அதை நான் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நான் அந்த வீடியோக்களை எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே அதுக்கு மேலே யாரும் பொறுமையாக பார்க்குற மாதிரி எனக்கு தெரியலை. நான் வந்து போட்டுடுவேன், ஆனால் கண்டிப்பாக அதை கூட ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பாங்க. அதனால் எதாக இருந்தாலும் நம்ம வளவளன்னு பேசாமல் ஷார்ட்டாக சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளே இப்போ ஒரு வீடியோ பார்க்குறப்ப அடுத்தடுத்து தாவிக்கிறப்ப ஒரு லைட்டாக லேசாக இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம டைம் கம்மியாக இருக்கிறப்ப கேட்டு போயிடுவோம். ரொம்ப எழுத்துக்கு இருந்ததுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அதனால தான் நான் 10 நிமிஷத்துக்கு மேலே எந்த வீடியோவும் நான் போடுறதில்லை. அதனால் இந்த ராகு 8 இருந்தால் கண்டிப்பாக யாரும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, அது நாகதோஷம். ஒருத்தர் கேட்டிருந்தாரு 8 ராகு இருக்குது, என் உயிருக்கு எதுவும் பாதிக்குமா அப்படின்லாம் கேட்டிருந்தாரு. அது நிறையா இருக்குங்க, ஒரு வழியில் சொல்ல முடியாது அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அதனால் ராகு 8 இருந்தாலும் யோகம் செஞ்சுருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கு தான் இந்த ஜாதகத்தை நான் பதிவு பண்ணேன். அவர் இன்னும் வந்து அவருக்கு ராகுதசம் முடியலை, அவர் உடம்பு ஒன்றும் பிரச்சனை பண்ணல, நல்லாவே இருக்கார், எந்த தீமைகளையும் செய்யலை. என்ன தீமைகள் நடந்ததுங்கிறது 2 விஷயந்தான். ஒரு சின்ன சின்ன கடன் தொல்லைகள் தேவையில்லாத, ஏன்னா அஷ்டமாபதி லக்னத்தில் இருக்கிறதுங்கிறப்போ சின்ன கௌரவ பாதிப்புகள் லைட்டாக அது மாதிரி வந்தது. மற்றபடி இப்போ அவர் காரில் தான் போய்கிட்டு இருக்காரு, சொந்த வீட்டில் இருக்கிறாரு, அது மாதிரி பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செஞ்சார். எல்லாமே அவருக்கு அந்த ராகு வந்து நன்மையை தான் செஞ்சுது. அதனால் ஒரு வரியில் 8 ராகு இருந்தால் தீமை செய்யும் அப்படிங்கிறத யாரும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை ரிசர்ச் பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்லது. என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணுன்னா யூடியூப்பை SARANI சாரணி ஃபேஸ்புக்கை SRI ஸ்ட்ரீம் செட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபேஸ்புக்லேயும் என்னுடைய பேஜ் ஒரு 25 பேஜ் இருக்குது, பாருங்கள். நீங்கள் ஆன்லைன் மூலிமா ஜாதகம் பார்க்கணுனாலும் திருமண பொருத்தம் பார்க்கணுனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9865158355. மற்ற விவரங்களை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.